இன்று தமிழகம் வருகை தரும் அனைவராலும் பாராட்டப்படும் நவீன கால சாணக்கியர். இந்தியாவில் இதுவரை வரலாற்றில் இல்லாத 370வது பிரிவை நீக்கி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை கொண்டு வந்தவர். நிறைவேற்றவே முடியாத சட்டம் எனப்படும் NRC தேசிய மக்கள் பதிவேடு சட்டத்தையும் CAA எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தையும் கொண்டு வந்தவர். வெல்லவே முடியாத எனப்படும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவின் வெற்றிக்கு வித்திட்டவர். இனி இந்த மாநிலங்களில் காலொன்றவே முடியாது என்ற குக்கரத்தை விட மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் பாஜகவை வெற்றி பெற வைத்து அழகு பார்த்தவர். இந்தியாவில் நக்சலைட்டுகள், தீவிரவாதிகளை அடியோடு வேறெடுத்தவர். மோடிக்கு படைத்தளபதியாகவும் மோடிக்கு அரசியல் வியூகம் வகுக்கும் படை வீரராகவும் செயல்பட்டவர். தற்போது பீகாரில் அசுர வெற்றி பெற்று அதேபோல மேற்கு வங்கத்திலும் தமிழகத்திலும் பாஜகவை மலர் செய்யவே வேண்டும் என்ற சபதத்தோடு அரசியல் வியூகத்தோடு இவர் வைத்த குறி தப்பியதில்லை, இனி தப்பிக்கப் போவதுமில்லை என்ற முழக்கத்தோடு இவர் கால் பதித்தால் மீடியாக்கள் முழங்கும், பத்திரிகைகள் பரபரக்கும், எதிர்க்கட்சிகள் குலைநடுங்கும் என்று இன்று தமிழகம் வருகை தரும் எங்களது அரசியல் சாணக்கியர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வேண்டி வணங்கி வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.